எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபிஷன் கிச்சனில் இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 4 மணி நேரமாச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா சாமானுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதுதான் மசாலா. இப்போது சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொண்டக்கடலையை ஓவர் நைட் இல்லை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டுட்டு புது தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் டேபிள் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் இந்த முழு கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனேவே நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நான் ரொம்ப வதக்க போகிறதில்ல, ஒரு அரைவாசி வதக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி பாதி குக் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு நான் இதை ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாம், அதனால் இதில் இன்னும் பச்சை வாசனை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த விழுதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணச்சேவே இந்த மசாலா சாமான்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறிட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட இதில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிய ஆரம்பித்தாலே அந்த விழுது வெந்துடுச்சுன்னு அர்த்தம், குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம இன்னும் சென்னால வேறு அந்த சென்னா வேக வச்ச தண்ணி சேரும் இந்த கிரேவியில். அதனால் இப்போவே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் கிரேவி ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போதைக்கு ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கொண்டக்கடலை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இங்கே வேக வச்ச கொண்டக்கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஆனால் எதுவுமே குழையலை. ஆனால் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் குழையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு கிரேவிக்கும் நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கிறேன், மசிச்சுக்கிறேன். ரொம்ப மசிக்க வேண்டாம், கொஞ்சமாக மசிச்சா போதும். இதில் வேக வச்ச தண்ணி அப்படியே தான் இருக்குது. அந்த வேக வச்ச தண்ணியோட இந்த கிரேவியில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த கிரேவி. இப்போது இதில் நம்ம அந்த மசிச்ச கொண்டக்கடலையை நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசிச்சா போதும். இந்த மசிக்கிறதுனால நம்ம கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும், அதனால தான் மசிக்கிறது. உங்களுக்கு ஃபுல்லாகவே போடணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் கூட போட்டுக்கலாம்.
நல்லா கிளறி விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஆட் பண்ணிவிடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போவே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொதிச்ச அப்புறமா இன்னும் திக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த கிரேவி பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா சன்னா மசாலா ரெடி. முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, ரைஸ் எது கூட வேணால் இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபிஷ் அண்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.